சேனல் அவங்க ஓட்டி சேனல் பேசணும். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த நாளில் என்ன பேசணும்னு அக்கா அவங்க 3 பேர் தேர்ந்தெடுத்ததே உண்மையாகவே இந்த பிறவி பயனை நான் அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்லணும். ஆன்டியை பற்றி என்னை விட பெருசாக யாரும் விட்னஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வேறு ஒரு மதத்தில் பிறந்து ஒரு இந்து ரிலீஜனில் பிறந்து முத நான் காரைக்குடி வந்தாங்க. 2 ஏஞ்சல்ஸ் கைப்பிடிச்சு என்னை உள்ளே எடுத்துக்கிறது அங்கிளும் ஆன்டியும். அவங்களுக்கு நிறைய பேர் லைஃப் கொடுத்தனால அவங்களுக்கு என்னோட லைஃப்பில் அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணாலும் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் அவங்க 2 பேரும் நான் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்க போகும்போது நான் அவங்களுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அப்போ அங்கிள் ஆன்டி வந்து நோ யூ ஆர் நாட் பேர்டன், யூ ஆர் லைக் அ டாட்டர்னு சொல்லி என்னை வந்து அவங்க ரிசீவ் பண்ணி எங்களோட 2 குழந்தைங்க காரைக்குடியில் இருக்கிற 40 இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லா குழந்தைங்களும் எல்லா ஆண் பெண்ணும் அங்கிள் ஆண்டியால் வந்திருப்பாங்க. இப்போ எவ்வளோ ஐவிஎஃப் சென்டர்ஸ் வந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்திருக்கலாம். அங்கிள் ஆண்டி அவங்களோட கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வர வேண்டிய விஷயங்கள். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஏற்கனவே திருப்பத்தூர் ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டலில் என் மதர்லாம் சொல்லியிருக்காங்க, மோர் தென் 100 ஃபர்டிலைசேஷன் சிங்கிள் டேல பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலை பார்த்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாருமே நாங்களுமே இப்போ அர்ஜென்ட்டில் இருந்தோம். ஒரு 6 months 1 year இருந்தோம். அப்புறம் நாங்கள் வெளியே வந்தோம், ஒரு கிளினிக் போட்டோம். எப்போ போனாலும் எங்களை ரிசீவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் இவங்க இருந்துட்டு வெளியே வந்த அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணுற நிலைமை வரப்போகுதுன்னும் போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க ஓபியை முடிச்சுட்டு சம்பளமே இல்லாமல் 2 வருஷம் திருப்பத்தூர் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து விட்னஸ் ஏன்னா நான் இது வந்து அவங்க பண்ணது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா, ரிலேட்டிவ்ஸாக எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க இவ்வளோ பேர் டெலிவர் பண்ணாங்களான்னு தெரியாதுன்னா நான் இப்போ வந்து காமன் ஹிந்து பீப்புள்ஸ் கூட இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் புரியுமா சொல்லுவேன். ஜெருசலேமில் பெதஸ்தா அப்படின்னு ஒரு கொலை இருந்துச்சு. ஏசுசாமி வந்து அந்த பெதஸ்தா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய ஹாஸ்பிட்டல் பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, நிறைய மிஷினரிஸ் பேர் பெதஸ்தா இருக்கும். வாட் இஸ் திஸ் பெதஸ்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெதஸ்தான்றது வந்து ஒரு கொலை இருந்தது ஜெருசலேமில். அங்கே வந்து ஒரு உடல் ஊனமான ஒருத்தரை வந்துட்டு ஏசுசாமி ஹீல் பண்ணாருன்னு சொல்லி பைபிளில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த பெதஸ்தாவில் இன்னொரு விஷயம் கூர்மையாக படிச்சு, the Bethesda will wait for an angel woman to come and still that angel woman is Indra. She was that angel woman. This is that Bethesda, and in the Bethesda அவங்க innumerable குழந்தைங்களை பெற்று கையில் வாங்கியிருக்காங்க. என் கணவரை டெலிவரி பார்த்த அதே கரங்களில் என் குழந்தை முதல் முகம் பார்த்த அந்த ஏஞ்சல். She was such an angel that she has delivered innumerable kids. இப்போ எல்லாருமே என்னை வந்து 2 lines குயின் இப்போ சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, ஆஷா அவட்ட போனால் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்ததுன்னு. தட் இஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர், நத்திங். ஷி கிரியேட்டட் த தர்ஸ்ட் டு மீ. ஐ ஸ்டடி ஹோமியோபதி. ஸோ அதில் நான் என்ன அச்சீவ் பண்ண முடியும் நான் தேர்ந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு, நான் படித்ததில் நான் என்ன சக்ஸஸ் பண்ணணும், நான் படித்ததில் எனக்கு என்ன தெரியணும். ஆனால் அந்த ஃபயரை லைட் பண்ண அந்த ஏஞ்சல் வந்து அவங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்னும் நல்லா தெரியும், நான் பைபிள் பற்றி ஐயா முன்னாடி சொல்லக்கூடாது, தப்பாக இருந்தால் அப்புறம் தலையில் கொட்டி சொல்லி கொடுத்துருங்க. இப்போ என்ன லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்க போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், நிக்கோடிமஸ் பைபிளில் தெரியும். அவர் வந்துட்டு ஒரு அந்த கவுன்சில், ஜூவிஷ் கவுன்சிலோடைய ஒரு மெம்பர், கவுன்சிலோட ஒரு மெம்பர். அவர் வந்து நைட் டைம் விசிட்டர்னு ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்துருந்தாங்க. சீக்ரெட் விசிட்டர் during every night he came to Lord Jesus. He came and checked whether he is right or not. He questioned, he fought with Jesus Christ. What he did was, என்ன ரீபர்த்ன்றத முதல்ல நம்ம இப்பெல்லாம் ரீபர்த்னு பேசிட்டு இருந்தோம். ஜீசஸ் கிரைஸ்ட் தன் வாயால ரீபர்த்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு நான் கிறிஸ்டியன் பர்சனா நான் கேட்டேன். அவர் எப்போ பேசுறாரு, காட் வந்து ஜீசஸ் வந்து மறு ஜென்மம் பற்றி, மறு பிறவி பற்றி, அதாவது திருப்பியும் ஒரு ஸ்பிரிட்டா போய் இன்னொரு உடம்புக்குள்ள நுழையதை பற்றி ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லலை. திருப்பியும் அந்த சோல் ரீஇன்கார்னேஷன் பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு நான் தேடும் போது I found that Jesus Christ said to that person, Nicodemus, that you should be reborn to witness God ன்னு சொன்னார். அண்ட் அந்த ஜீசஸ் கிரைஸ்டை அவர் போய் இது பண்ணும்போது 75 pounds ஆஃப் நிறைய வைடூரியங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜீசஸ் கிரைஸ்டோட பாடி அவர் பொசஸ் பண்ணணும். பட் he was not allowed. ஸோ அவர் வந்துட்டு போய் அங்கே அவர் அடக்கம் பண்ணதை அவர் விட்னஸ் பண்ணாராம். அந்த மாதிரி 3 days ஆன்டியா அங்கே வச்சிருந்த போது I was like the Nicodemus. Those 3 days இந்த சண்டே அவங்க ரீபர்த் வருமா? Because that much I was waiting for that day, because I saw
மை ஃபாதர் இன் லா. என்னோட ஃபாதர் இன் லா தான் நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப கிறிஸ்டியானிட்டியில் மேலே ஸ்ட்ராங் பிலீஃப் வந்தது காரணம். நான் கிறிஸ்டியானிட்டியில் பிலீஃப் வந்ததுக்கு ரீசன் வந்து அவர் வந்து சொன்னாங்க, என் மதர் இன் லா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்கள் மாமனார் கோமாவில் போயிட்டாருமா. அப்புறம் ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். எங்கள் மாமனோட அப்பா ஒரு நோட்டில் எழுதியிருந்தார், இந்த மாதிரி 8 வருஷம் ஆயுட்காலத்தில் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அந்த 8 வருஷங்கள் அப்புறம் ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு மார்னிங் முழிச்சிட்டாரு, நினைவு வந்துச்சு. அப்போ 8 இயர்ஸ் கழிச்சு கரெக்டாக என் மதர் இல்லாமல் மேரேஜ் முடிச்சு சொல்கிறாங்க. 8 இயர்ஸ் கழிச்சு கரெக்டாக ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவர் கோமாவில் போயிட்டார். அந்த மதுரைக்கு கொண்டு போயிட்டோம். ஈஸ்டர் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஐ டிடன்ட் நோ தீஸ் மிராக்கிள்ஸ் will happen in life. அந்த மாதிரி அதற்கு அப்புறமா ஒரு விட்னஸாக ஒரு ப்ராஃபிட் லைஃபாக நான் பார்த்தது இந்திரா ஆண்டியோட லைஃப். இந்த 3 days வந்து she gave that confidence, that belief, that time for us to wait that she'll be reincarnated soon and she'll be an angel soon. நிறைய பேர் மதர் தெரேசா பார்த்தோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஒரு லிவிங் ஏஞ்சலை நான் பார்த்தேன். அதில் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அவ்வளோ டெலிவரிஸ் நடந்திருந்தா பிரசவத்துக்கு ஆட்டோ இலவசம்ன்ற மாதிரி பிரசவத்தில் இருக்கவங்கள தூரத்தில் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி நடந்து வர விட மாட்டாங்க. ஆண்டியை பார்க்க சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்லேருந்து அவ்வளோ பீப்புள் வருவாங்க. This day I am saying there was a bus stop called Indira John bus stop. There was a bus stop. John's medical center and hospital முன்னாடி இருக்கு. Indira John bus stop னு சொல்லிருக்கோம்னா, a man who lived so dedicated. He was so loving that our wife name avlo uplift ஆகிறதுக்கு he gave freedom, space, he cherished her. பார்க்குற அங்கிள் வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கிற மாதிரி. பட் he was so sincere in his love. ஒரு துணைவி வந்து தாயாக மாறுறது வந்து ஒரு ஹஸ்பண்டோட லைஃப்பில் தான் நடக்கும் போல. நான் இந்த 3 days நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து, everyone we get married, we just get married, we love, we take it burden. அங்கிள் தான் கூப்பிட்டு, நீ லெனின் சொல்லக்கூடாது, நீ வந்துட்டு லெனின் இப்படி பேசணும் அப்படிலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. I never forget every single word they taught me. ஆனால் நான் அங்கிளை வந்து ஆன்டி ஒரு துணைவியாக இருந்து தாயாக மாறிட்டாங்க போல. தாயை பிடிஞ்ச குழந்தை அப்படிங்கிறது தான் என் வீட்டில் விட்டுச்சுருக்கேன். He took care that much. Those 3 days I thought that uncle is missing his second mother. அதை நான் பார்த்து அவங்க அக்கா வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணி கன்சல்ட் பண்ணும்போது, உங்களை கன்சல்ட் பண்ணும்போது, I saw you, thank God that auntie is so blessed that he has given you all to the other mothers. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, they are replacing your mother. But he was crying, he was hugging you in church, he was crying. So auntie வந்து auntie போல, auntie உங்களை இன்னொரு மதர் கிட்ட விட்டு போயிருக்காங்க. And about uncle, I feel so guilty. Many times I didn't go to visit them anymore. ஒரு தடவை நான் வீட்டுக்கு போனேன், அப்போ காலிங் பெல் நிறைய தடவை அடிச்சுட்டேன். அங்கிள் டயர்டாக 2 பேரும் கஷ்டப்பட்டு எழுந்து சொன்னாங்க, சேரில் உட்காந்தாங்க. ஐ ஃபீல் ஸோ பேட். நம்ம வயசானவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம், நம்ம போய் அவங்கள பார்க்குறோன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறோம் போல. நான் அப்புறம் போகவே இல்லை. அப்புறம் தான் இப்போ தெரியுது, அவங்க தொந்தரவுனா கூட பரவாயில்ல, நாங்கள் இனிமேல் பார்த்துப்போம், யூ கேன் பி ஃப்ரீ தேர். நானும் ஷெர்லியும் எல்லாரும் நான் அழுகவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தேன். அவங்க தேடி நம்ம இருப்பாட்டான்னு ரொம்ப பிடிக்கும். She sang that song. அதில் I felt so weak. Actually, maybe என் அப்பா இறந்தப்ப நான் அழுதேன். அதுலேயே எனக்கு எப்படி செய்யறதுக்கு நான் அழுகவே இல்லை. கீதா கலந்துட்டு நாங்கள் எல்லாரும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அக்கா ஓகே அப்படி பேசினேன். I thought that what the life I am living is because of them. நாங்கள் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்ரி திங் வி இன்ஸ்பயர். அங்கிள் வந்து ஒரு எப்படி சொல்றது, he'll be like a king, he'll walk like that, he'll be so majestic. அவர் உள்ள வந்து ஆசையோட ஆன்டியை எடுத்து கிஸ் பண்ணும்போது அந்த 60 years இந்த பிரிவு வந்து ரொம்ப கஷ்டம்.
The separation is really very tough. But I can promise you all, நீங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கலாம். நிச்சயமாக இங்கே வந்து நாங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக அங்கிள் ரெகுலராக நாங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ இருந்தால் பார்த்துப்பீங்களோ அதை we will take care. I can promise. And ஆன்டி இந்த ஊரில் இருக்கிற 90% ஆஃப் பாப்புலேஷனை அவங்க டெலிவர் பண்ண குழந்தைங்க. அது உங்களுக்கு தெரியாது சொன்னல, இந்திரா ஜான் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பெங்களூர் சென்னை. அவ்வளோ பேர் வந்து இந்த டெலிவரிக்காண்டி இறங்குவாங்க. they are great பீப்புள்ஸ். அண்ட் நேற்று வந்து இந்த சிவன் ராத்திரி ஹிந்து ஃபெஸ்டிவல் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபினரல் டைம் பார்த்தா எல்லாம் பிரிஞ்சு இன்னும் 1 மந்த்துக்கு அங்கிள் நம்ம எங்கேயா ஒழிச்சு வைக்கிறோம். பிகாஸ் எவ்ரி ஒன் வில் கம் அண்ட் ஆஸ்க் இந்த துக்கம் கேட்கறதுன்ட்டு வருவாங்க. அது ஒன்று தான். மிச்சபடி எவ்ரி சிங்கிள் பீப்புள் என் கிளினிக்கில் வந்து முஸ்லீம் பேஷண்ட்ஸ்லாம் அங்கிள் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து எனக்கு அவங்க தான் பிரசவம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பௌசியா அப்புறம் அஜித்தா நிறைய பேஷண்ட் வந்து கிளினிக்கில் அழுகிறாங்க. என்கிட்ட வந்து துக்கம் கேட்குறாங்க எல்லாரும் அம்மான்னு சொல்லி. கிளினிக் ஸ்டாஃப்ஸ்லேருந்து எத்தனையோ பேருக்கு 40 years 50 years she gave life. எத்தனையோ ஃபேமிலிஸை they took care. அண்ட் சர்ச்சுக்கு 2 பேரும் நாங்கள் சர்ச் 2 விஷயத்துக்கு வருவேன். நான் வந்து சர்ச்சுக்கே வரமாட்டேன். அநேகமாக பாஸ்டர் சொல்லுவேன், உங்களை எங்கேயா பார்க்கும்போது ஹென்ரி பாஸ்கருக்கெல்லாம் கால் பண்ணதே விட்டுட்டாரு என்னை சர்ச்சுக்கு வாங்கி கூப்பிடுறது. ஏன்னா நான் வந்துட்டு I was born and brought up பக்கா Hindu family. I accepted. I'm into every prayer everything. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா தேங்க்ஸ் கிவிங்க்கு வருவேன். நேராக அங்கிள் ஆண்டி ஆல்டர் போய் தேங்க்ஸ் கிவிங் கொடுப்பேன். அங்கிள் ஆண்டிட்டு வருவேன், சில்வை வாங்குவேன். ஐ கோ ஆஃப். அந்த ஒரு சில்வை போடுறதுக்கு எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு as a father you should live for 100 years. You should never give up on this woman that she is gone, I have nothing to live. You are a father for all of us. அந்த சர்ச்சில் நீங்கள் சும்மா வந்து உட்காந்தாலும் அந்த இடத்த எங்களால் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ ப்ளீஸ் நெவர் எவர் கிவ் அப் திஸ் மூமெண்ட் தட் whenever your granddaughter or kids come here, நீங்கள் அப்பா இருக்காங்க நம்ம இந்தியா போகலான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்கும் அவங்களுக்கும் நாங்கள் எல்லாம் வந்து இன்னும் ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் சர்ச் வர்றதுக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்கும் ஆஸ் அ ஃபாதர் you should think that we need you and we value you, we respect you, we cherish you. Thank you for this.